மனிதனுடைய அறிவு ஒரு பயணத்தில் போயின்னு இருக்கு. கார்டியாலஜி, ரேடியாலஜி, நியூராலஜி, நெஃப்ராலஜி, டென்டாலஜி, ஆப்தமாலஜி எல்லாம் போயின்னு இருக்கு. நம்மால் தனியா இப்படி வந்துட்டான் நேமியாலஜின்னு. ஆமாங்க, இதுக்குன்னே சில பேர் தொழில் செய்யறாங்க. நீங்க என்ன பேர் சொல்லுங்க மாத்திடுவான். அதான் ராசின்னுவான். ஒருத்தனுக்கு சொல்லியிருக்கான், பேர் என்னானா ராம் அப்படின்னானா, என்ன இனிஷியல் எழுதுறேன்னானா RAM. உலகம் ஃபுல்லாக அதான் இனிஷியல், அதுதான் ஸ்பெல்லிங் RAM. உன் ராசிக்கு அப்படி எழுதக்கூடாது. 2 R 3 A 2 M மாத்திக்கோ ஜீவோன்னு. என்னடா படிப்பான் இதை முதல்ல ஒரு 108 வாட்டி எழுதி பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட நான் மாட்டினேன் சார். அவன் என்னை ஏற்கனவே டிவியில் பார்த்துட்டு இருக்கான் பொழுது, இவன் போய் ஏதாவது சொதப்பிட போறான்னு. சார் என் பேர் எப்படின்னா சொல்லுங்க அப்படின்னா, மோகன சுந்தரம். நல்ல பேர் அப்படின்னா. நான் நினச்சேன் யார் போனாலும் மாற்றிடுவானே, நம்மளுக்கு மட்டும் ஏன் மாற்றலைன்னு. டக்குன்னு கேட்க சொன்னா இன்ஷியல் என்னான்னா எஸ்ன்னு, அதை மாற்றிடு, அதான் உங்களுக்கு ராசியே இல்லைன்னா. எங்க அப்பா எனக்குன்னு விட்டு போனது 2 லட்ச ரூபா கடனும் இன்ஷியல் மட்டும்தான். அதை விட்டுட்டு நான் என்ன பண்ண. அப்படிதான் சார் 35 வயசு நம்மளுக்கு அப்படி அந்த விதி என்பதை எப்படி ஒரு பெருசா எடுக்கிறோமோ அது மாதிரி மூட நம்பிக்கை சில பேருக்கு சில நம்பிக்கை பிடிச்சி போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 30 ஐயாவுக்கு தெரியும், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால வாஸ்துன்னு அவ்வளோ பிரபலமா இருந்தது இல்லைங்கய்யா. கொஞ்சம் கொஞ்சமா அதுல மூழ்கி போயிட்டான். வாடகை வீட்டுக்கு போறவனே வாஸ்து பார்த்து தான் சார் போறான். நான் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டினேங்க. எங்க மாமா வந்தாரு, அது பிளாட்டு. மாமா அந்த வீட்டில் ஒரு அழகுக்காக எப்பவுமே ஃப்ளாட்டில் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஃப்ளாட்டில் படிக்கட்டு வைக்க மாட்டான். என் பில்டர் அழகாக ஒரு 2 ஸ்டெப்பு வச்சான். அழகாக இருக்கும், லுக்கு நல்லா இருந்தது. அந்த லிஃப்ட் விட்டு இறங்கினோடனே ஒவ்வொரு வீட்லேயும் 2 படிக்கட்டு. எங்கள் மாமா பார்த்து விடிய காலம் 5:30 மணிக்கு முதல் விசிட்டர் அவர் தான், கெஸ்ட்டு. வந்தவொடனே வாசலில் பார்த்தாரு. இது வாஸ்துப்படி கட்டினதான்னாரு. இல்லை பில்டர் சொன்னா மாமாண்ணா. இல்லை உள்ளே வரல இன்னும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மங்களகரமான வார்த்தை, இது தர்திரம் அப்படின்னாரு. எப்பவுமே படிக்கட்டு லாபம் நஷ்டம் லாபம் அப்படிதான் இருக்கணும். உன் வீடு லாபம் நஷ்டம், அவ்வளவுதான், நஷ்டம் அப்படின்னாரு. அதான் வராரு உள்ள கிரகப்பிரவேசத்துக்கு வராரு, ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. என் ஒய்ஃபு டென்ஷன் ஆகிட்டா, இடிச்சிடலாமாங்கன்னா. நான் சொன்னேன் இருடி, முதல்ல பூஜை பண்ண அப்புறம் இடிக்கலான்னு. எவ்வளோ EMI கட்டணும் இன்னும் 20 வருஷத்துக்கு, பூஜையே ஆரம்பிக்கலாம், உங்கள் மாமா சொன்னார்னு இடிக்குதா இரு அப்படின்னா. இப்போ என்ன ஆயிடுச்சுங்க, சொல்லிட்டு போயிட்டாரு, நான் ஒன்றும் பண்ணலை. ஆனால் என்ன ஒன்று, வீட்டுக்கு அந்த லிஃப்ட்டை விட்டு இறங்கணுன்னே மாமா சொன்னது அடிக்கும், லாபம் நஷ்டம் லாபம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சிம்பிள், கிட்ட போய் ஒரு எகிரி குதிப்பேன். ஒரு லாபம் தான், கங்காரு மாதிரி எகிரி குச்சிட்டேன்னா. சார் இல்லைங்க, வாஸ்துவம் ஆச்சு, எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஆச்சு, முடிஞ்சு போச்சு. அதாவது இதெல்லாம் பார்த்தா கம்மன் கதறுவான் சார். ஒரு அன்பு எப்படி இருக்க வேண்டும்னா, எதிர்பாராத எந்தவித எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. சீதை தூங்குகிறாள், தூங்கும்போது இவன் எழுப்பிடுறான், திரிசடு. எழுப்பின உடனே சீதை அடட நல்ல கனவு கண்டன் எழுப்பிட்டியே அப்படின்னா. ராமன் என்னை கூட்டிட்டு போற மாதிரி கனவு கண்டன் எழுப்பிட்டியேன்னு. அதுக்கு திரிசடு சொல்லுவா, இன்னமும் துயில்க, இன்னும் தூங்கு. ஐயோ சாரி, இன்னும் தூங்கு. ஆனா தூங்குனா கனவு கண்டினியூ ஆகாது. ஆனாலும் சொல்றான், ஏன், அதான் அன்பு. ஒரு அன்பு எப்படி இருக்க வேண்டும் காப்பியம் நமக்கு காட்டுகிறது. அன்பு எப்படி இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது. இந்த உடம்பு சரியில்லாம போறவனுக்கு வரவும் போறவன்லாம் அட்வைஸ் பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, எல்லாம் டாக்டர் ஆயிடுவான். அதோட மோசம் எதுனா, இந்த கடைசி நாள் சொந்தக்காரன் எவனாவது காஞ்சிபுரம் சாத்துக்குடியை 4 வாங்கின்னு வந்துட்டு இங்கே அட்மிட் ஆனே, அவன் 1 வாரமா இருக்கான், இங்கே அட்மிட் ஆனே, இந்த ஆஸ்பத்திரியா, ஏன் இல்லை இங்கதான் கிட்னி எடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். முடிஞ்சு போச்சு. ஒரு நோயாளி கிட்ட எப்படி பேசணும், இது சொல்லிட்டு போறதுக்காக சாத்துக்குடி வேணும் வந்த அந்தாலும் அடுத்த நாள்ல இருந்து நர்ஸை பார்த்தாலே இடுப்புல கை வைக்கிறான், ஏதாவது பண்ண போறாங்கன்னு. ஆமாங்க, நம்ம மக்களே எத்தனை பேர் இருக்காங்க சார், வீட்டை விட்டு மகிழ்ச்சியா கிளம்புறாங்க, முனையில நிற்கிறான். நம்ம ஃப்ரெண்டு 6 மாசம் முன்னால பார்த்தோம்,
எப்படியா இருக்கேன்? நான் சொன்னேன் நல்லா இருக்கேன். இல்லையேன்றான். நான் நல்லா இருக்கேன்னு சொல்றேன், அவன் இல்லையேன்றான். ஏன்டா நான் இழைச்சிருக்க, முன்ன விட இழைச்சிருக்க என்ன சொன்னேன்? இல்லையே. ஆமாடா, கண்ணெல்லாம் ஒட்டி போயிடுச்சு, கண்ணுக்கு கீழே இப்போ கருப்பு ஆயிடுச்சு, தாடா இல்லை, ஷோல்டர் கம்மி ஆயிடுச்சு, முடி கொட்டினா மாதிரி இருக்கு, எனக்கு அப்பவே ஜுரம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. எப்படியும் என்ன ஏதாவது நர்சிங் ஹோமில் அட்மிட் பண்ணுறதுன்னு முடிவோடு இருக்கான். என்ன ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கேன். இல்லை இல்லை, பிபி இருக்கு இல்லை, சுகரு இல்லை, வரும். வயசுனா 53 வரும். ஏன்டாண்ணா எனக்கு வந்துருக்குது. ஏன்னாண்ணா உனக்கு எனக்கு அதே ஒரே வயசு தானே, எனக்கு வந்திருக்கு உனக்கு வரும். அதாவது எதுவாக இருந்தாலும் சரி, வன்மை இல்லை. அவன் நாடு எப்படி இருக்கணும்னு நினைச்சான் கம்பன். கொடுப்பவர்கள் இல்லை, ஏன் பிச்சை எடுப்பவர்கள் இல்லை. எப்படிப்பட்ட ஒரு நாடு சார்! கம்பனோட கனவு அது. அவன் வாழ்ந்த காலத்தில் அப்படி இருந்ததா இல்லையான்னு தெரியாது. அவன் வாழ்ந்த காலத்தில் ஏழ்மை இருந்தது. ஆனா ராமன் வாழ்ந்த காலத்தில் சொன்னது அவனுடைய கனவு வாழ்க்கை. எதிர்காலத்திலேயாவது இப்படி இருக்கணும் நம்ம சந்ததிகள்னு. ஆனா நம்ம அப்படி கிடையாது. நிறைய பேரை பார்த்துருக்கேன், பிச்சைக்காரங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவான். உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு, உழைக்க வேண்டியது தானே அப்படின்வான். அவன் தான் உழைக்க மாட்டேன்னு வெக்க விட்டு உங்ககிட்ட வரானே, இருந்தா போடு. இப்போ அப்படி இல்லை சார், அவங்க நம்ம கிட்ட பேச்சுவாங்க. அன்னைக்கு கும்பல் நடுவில் ஒருத்தர் என்கிட்ட காசு கேட்டார். நான் என்ன பண்ணிட்டேன், பேக்கெட்டில் கை விட்டுட்டேன். நான் என்ன நினச்சேன், ஒரு 10 ரூபா இருந்தால் போட்டுடலான்னு. கை விட்டு எடுக்கிறேன், வெறும் 100 ரூபாய், 200 ரூபா, 50 ரூபா, அதுக்கு கம்மி இல்லை. முதல்ல இல்லைன்னு சொல்லிட்டா போயிட்டு இருப்பாரு. இப்போ வெயிட் பண்ண வச்சுட்டேன். இப்படி திரும்பி பார்க்குறேன், ஜனம்லாம் என்ன பார்க்குறான், என்னதான் பண்ணுறான் பார்க்கலான்னு. என் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறான்ல, அவன் பார்த்துட்டான், இவங்கிட்ட 10, 5 எதுவும் இல்லை, என்ன பண்ணுறான் பார்க்கலான்னு. வேற வழி இல்லை, சரி போட்டான், மனுஷன் தானே, ஒரு 50 ரூபா கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே சார் கொடுத்துட்டு சரி நகரலான்னு அப்படின்றேன். அவரு என்ன கூப்பிடுறாரு, சார் 50 ரூபா அப்படின்னா. ஆமாப்பா வச்சுக்கோ. சரி வச்சுக்கலாம்ல, வச்சுங்க பாரு. இல்லை இல்லை, கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்து சில்லறை கேட்காத அப்படின்னா. சிங்கமாயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கான் அதுக்கு முன்னாடி, உனக்கு 5 ரூபா தான், இந்த 10 ரூபா ஊற்றி மீது 5 ரூபான்னு அவங்ககிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க போல. எதுவா சார், ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப மைனூட்டாக பார்த்தீங்கன்னா, கம்மனோடு பெரிய ஆழமாக அறிஞர்கள் இருக்காங்க, ரொம்ப மைனூட்டாக ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எப்படின்னு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவர் கம்மன். கௌசிக முனிவன் மகன் சதானந்த முனிவர். அவரு வராரு, விஸ்வாமித்திரர் ராமனோட வராரு. முனிவர் கேட்கிறாரு, இவன் யாருன்னு கேட்கிறாரு ராமனை. இப்போ ராமன் சதானந்த முனிவரை பார்த்து யாருன்னு கேட்கல. ராமன் கட்டுப்பட்டியா அப்படியே கூடவே இருக்காரு. இப்ப ராமனுக்கும் அவன் யாருன்னு சொல்லணும், சதானந்த முனிவர் யாருன்னு சொல்லணும். 2 பேரும் கேள்வி கேட்டது ஒருத்தர் தான் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு. சார் கம்பன் எழுதுனா, வடித்த மாதவை கேட்டி இவ்வள்ளல் தான் இடித்த வெண்குரல் தாடகை யாக்கையும் அடுத்து என் வேள்வியும் நின் அன்னை சாபவம் முடித்து என் நெஞ்சத்து இடர் முடித்தனன். என்ன இது யார் தெரியுமா? அதாவது என்னுடைய வேள்வியை காத்தான், அரக்கி தாடகையை முடித்தான், உன்னுடைய தாயை உயிர்ப்பித்தான். இப்போ அவனுக்கு இது சொல்லியாச்சு. ராமனுக்கும் என்ன சொல்லியாச்சு, தம்பி தாடக பையன், சாரி அகலிக பையன், இவனுக்கு சொல்லியாச்சு. அதை விட எப்படி சொன்னா, இவனுக்கு சதானந்த முனிவர் ஆக்கல், காத்தல், அழித்தல், இந்த 3 தொழிலும் செய்யற தெய்வ அம்சம் இவன்றது மறைமுகமா சொல்றான். இதெல்லாம் டெக்னிக். ஒருத்தரை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றன்ற முறையே இருக்கு. நிறைய பேருக்கு இன்னும் கூட எல்லாம் படிச்சிருக்குமே தவிர நம்ம நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் எப்படி பண்றோம்னு தெரியாது. நிறைய பேர் சொதப்பும். என்ன யாத்ததா அப்படின்னு அவனும் தெரியாம நிக்கிறான்ப்பா. யார் தெரியுதா? நம்மள கூட்டு போய் நாசம் பண்ணுவாங்க. ஒருத்தர் என்ன கூட்டி போய் இன்னொருத்தர்கிட்ட சொன்னா, சார் யார் தெரியுதான்னு. நான் கூட அப்படி பார்த்தேன், அவன் தெரியலன்றான். சார்
நம்மளுக்குன்னு கொஞ்சம் கர்வம் இருக்கல, அதில் கீழே இறங்கிடுச்சு. தமிழ்நாடு தான் தெரியலன்ட்டான். இவன் மோகன சுந்தரன் வேலை முடிஞ்சிச்சு, இவன் விட மாட்டான். நல்லா பார்த்து சொல்ல, அவன் இந்த திருவிழாடல்ல நக்கீரனை பார்க்குற மாதிரி உத்து பார்த்தான். அவன் உத்து பார்க்க பார்க்க எனக்கு ஏதோ சொல்ல போறான்னு பயம். அவன் உத்து பார்க்கறான். இந்த குங்குமம் வச்சிருக்கானா, இது யாரு? காலைல டிவியில் ஜோசியம் சொல்றவனா, இல்லை நியூஸ் வாசிக்கிறவனா, நைட்டு 11 மணிக்கு மேலே மருந்து விற்கிறவனா, யாருடா அப்படின்னு பார்க்குறான். இவன் தெரியும், டிவியில் பார்த்தியா சொல்லுன்னா. அவன் உத்து பார்த்துட்டு தெரியலன்னா. பட்டிமன்றத்தில் வருவாரு அண்ணா, அவன் சொன்னான் சார், சிச்சி அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஏதோ பட்டிமன்றத்தில் நாங்கள் ஏதோ கெட்ட வார்த்தைலாம் பேசுகிற மாதிரி சீச்சி வேற சொல்கிறோம். அதாவது சில வாட்டி நமக்கு அந்த மாதிரி அவமானம் ஆகும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அன்பா சில பேர் வந்து செல்ஃபி எடுப்பாங்கல்ல, நம்ம கிட்ட எடுப்பாங்க. அப்போ நம்ம அவங்க ஒன்றும் செல்ஃபி எடுக்கிறவங்க யாரும் வீட்டுக்கு போய் ஃப்ரேம் போட்டால் மாட்ட போகிறாங்க இல்லை, சும்மா கேட்டில் போகும்போது டெலீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு நம்மளுக்கு ஒரு அன்பு, அவ்வளோதான். அன்னைக்கு கோயம்புத்தூரில் மாட்டிக்கிட்ட 2 hours லேட்டு, ட்ரிவாண்ட்ரம் எக்ஸ்பிரஸ் 2 hour லேட்டு. 11:30 வர வேண்டியது 1:30 வருது. பிளாட்ஃபார்மில் எல்லாரும் மெட்ராஸுக்கு போயிட்டான். ஏன்னா ப்ளூ மவுண்டனு, சேரனு, மீதி ஆலப்புழை எல்லாம் போயிடுச்சு. நான் மட்டும் தனியாக மாட்டிக்கினேன். அப்போ ஒரு டியூட்டியில் ஒரு கான்செப்ட் ஃப்ரெஷ்ஷாக வர நைட் டியூட்டி. நான் சோர்ந்து போய் உட்காந்துருக்கேன். எனக்கு மீட்டிங் பொள்ளாச்சியிலேருந்து முடித்து அங்கேருந்து காரில் வந்து 2 hour உட்காந்துருக்கேன் பிளாட்ஃபாரத்தில். இவர் வந்தவர், சார் உங்கள் பேச்சு கேட்டிருக்கேன் சார். நான் அப்பா திருப்தியாக இருந்தது. நைட்டு 1:30 சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு. எடுத்துக்கலாம். அப்புறம் அவரே கூட்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் அவர். ஏன்னா இப்போ தான் டியூட்டிக்கு வந்திருக்காரு, நைட் டியூட்டி. இனிமேல் தான் தூங்க போகணும். நான் தூக்கம் வராமல் தவிச்சுன்னு சரியா கூட்டி போயிட்டு அந்த எல்லோ லைட்டு கீழே நிற்க வச்சு இப்படின்னாரு. நான் பார்க்குறேன், என் மூஞ்சி கேவலமாக இருக்குது. ஏற்கனவே கேவலமாக இருக்கும், இப்போ ரொம்ப கேவலமாக இருக்குது. என்னதான் பண்ணுறதுன்னு மூஞ்சி அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். அவரு இப்படி இப்படி இப்படின்னாரு. உடனே நான் என்ன பண்ணேங்க, ஒன்றும் இல்லை, சிம்பிள். முகம்தான் வாட்டமாக இருக்கு, கொஞ்சம் ஸ்டைலாக நிற்பாமேன்னு சுவாமி விவேகானந்தர் இப்படி நிற்பார் தெரியுங்களா, அந்த மாதிரி இப்படி நின்னேன். கான்ஸ்டபிள் சொன்னான், சார் சார் ஃப்ரீயா நில்லை சார், அக்யூஸ்ட் மாதிரி கை கட்டி நிற்கிறாங்க. அதாவது நான் சுவாமி விவேகானந்தர் லெவலில் நினைக்கிறேன் சார். அவரு போலீஸ்கார், அவருக்கு அதானே தெரியும். அக்யூஸ்ட் மாதிரி கை கட்டி ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் கம்மன் காட்டுகிறான். அவன் எதிர்பார்த்தது அந்த மாதிரி மனைவிகள் நின்று தமிழ்நாட்டில். எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன். சரியா, காட்டுக்கு வர வேணாம், நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு. இதெல்லாம் மனைவி எப்படி இருக்கணும்னு. கம்மன் இப்ப வந்தானா பாவம், ஆம்பளைலாம் பார்ப்பான், நல்லா வந்து மாட்டினீங்கடான்னு. ஒன்றும் பண்ண முடியாது சார். பாவம் எது நல்லதுன்னு தெரியல சார். வீட்டுக்கு உள்ள நுழையிறேன், ஒய்ஃபு முகத்தை பார்க்குறேன், அழுகுற மாதிரி இருக்கு, அழுதா மாதிரி இருக்கு. நமக்கு தெரியல சுமாராக இருக்கிற மூஞ்சி ரொம்ப சுமாராக இருக்கேன்னு. என்ன அழுதியான்னு கேட்டது தப்பா? ஒரு அன்பில் தானே கேட்குறான், அழுதியான்னு. இந்த வீட்டில் எனக்கு அழுவ கூட உரிமை இல்லையானா. சரின்னு கேட்ட உரிமையை கொடுத்துட்டு உள்ரூமுக்கு போயிட்டான். பின்னாலே வந்துட்டான். அழுவுறனேன்னு ஏன் கேட்குற நாதி இல்லையான்னு. அம்மா இப்போ கேட்டேன்னம்மா அப்படின்னா. கேட்டு உடனே உள்ளே வந்துட்டா அப்படின்ச்சு. சரி இப்போ சொல்லு அப்படின்னு. அதாவது ஏன் வீட்டுக்கு வந்துடும் ஆகிடும், இப்போ சொல்லு அப்படின்னா. வர வர உங்களுக்கு என் மேலே அந்த அளவுக்கு அன்பு இல்லைன்னு பக்குன்னு ஆயிடுச்சு. சில வாட்டி கண்டுபிடிச்சிருவாங்க சார், அதெல்லாம் உசாரா மூஞ்சி பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன அப்படி சொல்றேன்னு. அந்த வளையல் 2 வளையல் எவ்வளோ நாள் கேட்டுன்னு இருக்கேன், வாங்கி ஏங்க ஏன் நீ சோகமா அழுகுற மாதிரி இருக்கேன்னு கேட்ட ஒரு கேள்விக்கு 2 வருஷமா வளையல் வாங்கி தரலையே. நான் சொன்னேன், வாங்கி தரேன், தங்கம் வேலை. நேற்று 17 ரூபா குறைஞ்சி இருக்கு, அவ பார்த்து வச்சிருக்காளாம். 17 ரூபா குறைஞ்சிதான், 10,000 ரூபாய் ஏறிடுச்சிங்க. அப்புறம் தான் 17 ரூபா குறைஞ்சிது. அதாவது ஏன் அழுதியான்னு கேட்ட ஒரு கேள்விக்கு விலை வந்து 80,000 ரூபாய்.
எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் சார் டெஸ்ட் டிரைவுக்குன்னு ஒரு வண்டி வச்சிருவான் சார். எப்பவுமே ஷோரூம் போனீங்கன்னா நம்ம அப்படிதான். யார் வீட்டு அவங்க அவங்க யார் வீட்டு கல்யாணம்னா கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க சார். நீங்க போங்க நான் வரல. நம்ம சிஎல் போட்டுட்டு போவோம். வீட்டில் ஒன்றுமே இல்லை, வீட்டில் தான் இருப்பாங்க, நம்மளை அனுப்புவாங்க. நம்ம கேஷுவல் லீவ் போட்டு போனால் அங்கே கல்யாணத்துலேயும் சொல்லி வச்ச மாதிரி எவனும் நம்மளை பார்த்து வாங்கன்னு சொல்ல மாட்டான். வீட்டில் கூட்டின்னு வரல, அவங்க வரல, இதுக்கு பதில் சொல்லியே தாவு தீர்ந்துடும். ஏன்னா நான் வந்திருக்கேன்டா முடிஞ்சேன் எல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகிறோமா, வீட்டில் கொஷின் நடக்குங்க. யார் யார் என்ன கேட்டாங்க, பூண்டி சித்தப்பா கேட்டாரா, விழுப்புரம் சித்தி கேட்டாங்களா, அதாவது யார் யார் இவகிட்ட உண்மையிலேயே அன்பா இருக்காங்க, இவளுடைய மிஸ்ஸிங் வந்து யார் யார் கேட்குறாங்க, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு டெஸ்ட் டிரைவ் நான். அப்படிதாங்க கணவன் என்ன செய்தாலும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே போய் பாருங்க குடும்ப கியூவை. கம்மனை கூட்டி போய் ஹைகோர்ட்டுக்கிட்ட நிறுத்தணும், பெரிய கியூ நிற்கிது. ஒரு பொண்ணுங்க கல்யாணம் ஆகி 6 மாதம் கூட ஆகலை, நிற்கிது. ஜட்ஜு பார்த்து அந்த பொண்ணை பார்த்த உடனே ஜட்ஜுக்கு அவர் வீட்டில் இருக்கிற பொண்ணு ஞாபகம் வந்துச்சு. மா கல்யாணம் ஆகி 6 மாதம் தானேம்மா ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கக்கூடாதா அப்படின்றாரு. இது ஜட்ஜுக்கு சொல்லு, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஜட்ஜுக்கு யார் பேச்சும் கேட்கலன்னா அது இங்கே வந்து நிற்கிது. எதுவாக இருந்தாலும் சரி சார், எல்லாம் சரி சார். ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி கஷ்டப்படும் போது கூட இருக்கணும். ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், கணவன் கஷ்டப்படும் போது கூட இருக்கணும். பொன்மா இன்னொன்னு பிராக்டிக்கலாவும் பார்க்கணும். இப்போ சீதை என்பவங்க வந்து சராசரி பெண் அல்ல, ஒரு இளவரசி. படிச்சோம். ஒரு வர்ற மான் பொன்மானா பொய்மானா, உண்மையிலே அந்த மான் இருக்குமா தெரியல. உடனே அது வேணும்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லணும், நம்ம சொல்லணும் அது பொய்மான். ராமனும் மதி மயங்கிடுறான். கம்பெனி இதில் என்ன நமக்கு சொல்ல வர்றான்னா, ஒய்ஃப் எது கேட்டாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்கன்னு. அதுதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆமாங்க, புதுசாக புடவை வந்திருக்கு, உலக அதிசயெல்லாம் அதில் பிரிண்ட் போட்டிருக்கானான்னு கேட்குறாங்க. வெட்டிங் டேக்கு கேட்குற புடவை அது. நான் பிரிண்ட் போட்டிருக்கானே, தாஜ்மஹால், பிரமிடு எல்லாம் சமாதி. உடனே வாங்கி குத்துறக்கூடாது இல்ல. இப்ப அப்படிதானே, இப்ப இன்னும் கஷ்டமாயிடுச்சு. இப்ப இருந்த மரியாதையும் கொஞ்சமா போயிடுச்சு. முன்னெல்லாம் பரவாயில்லைங்க, இப்பெல்லாம் எங்களுக்கு உரிமை சம்பளம் வருதுன்னு எதுவும் சொல்லிடுக்கிறாங்க. அதுல இப்ப என்ன ஆயிடுச்சு, முன்னையாவது பேச்சுக்கு குடும்ப தலைவர்னு இருந்தோம், இப்ப அதுவும் போயிடுச்சு. இப்ப பிரச்சனை எதுனா, குடும்ப தலைவி அம்மாவா எங்க ஒய்ஃபான்னு ரெண்டும் முட்டிக்குது வீட்டுல காசு வாங்கிறதுக்காக. நான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன், இதுனா இவங்க 2 பேரும் முடிக்கிறீங்க, அப்ப நம்பப்பான. எங்க அப்பா சொன்னாரு, அதுலயே கரெக்டா பாரு, அகதிகள் மறுவாழ்வுன்னு போட்டிருக்கோம், அதுல நம்ம பேரை லிஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஒன்றும் பண்ண முடியாது சார். ரொம்ப கஷ்டம் எது தெரியுமா, கடவுளை புரிந்து கொண்டு தனியாக இருந்து அழுகிற சீதை சொல்லுகிறாள், எனக்கு இங்க அசோகவனத்தில் இருக்கிறது கஷ்டம் மட்டும் இல்ல, இன்னொன்னு என்னுடைய கணவனுக்கு உணவை பரிமாற முடியவில்லையே, அது ஒரு கவலை. விருந்தினரை உபசரிக்க முடியவில்லையே, அது ஒரு கவலை. இதெல்லாம் என்னன்னா, தமிழ்நாட்டுடைய விருந்தோம்பலை கம்மன் வலியுறுத்துகிறான். நட்பு எப்படி இருக்க வேண்டும் சார், ஒய்ஃப்ன்றவங்க எப்படி இருக்கணும், மோட்டிவேட் பண்ணணும். அதாவது மகாபாரதத்துல திரௌபதி பண்ணுவாளாம், ஏதாவது ஒரு பூ வேணும்னு பீமங்கிட்ட கேட்பாளாம், அவன் போய் கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வருவான். எடுத்துன்னு வந்தால் தலையில வச்சுக்க மாட்டான், ஏன்னா அவன் தான் சபதம் போட்டிருக்கால முடி பின்ன மாட்டேன்னு. ஏன் நானா, அப்பதான் அவனுக்கு தெரியும், ஓ இவன் முடிய பின்னணும்னா துரியோதனனை ஒழிக்கணும். அப்பப்போ பூ கேட்குது அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்கு. மனைவிகள் அப்படிதான் கம்மன் காம்பிட்டான். வாலி வெளியில போறான் சார், தார தடுக்கிறான். ராமன் ஒரு புத்தாலி அவனும் வந்திருக்கான் கூட சேர்ந்து, நீ போகாதேன்னு தார தடுக்கிறான். வாலி அப்போ உயிர் போனாலும் பரவாயில்ல, ஒய்ஃபு பேச்சு கேட்க கூடாதுன்னு வெளில போனவன், உண்மையான ஆம்பளை. போயிட்டு மாட்டிக்கினான். ஆனாலும் மனைவி என்பவள் மோட்டிவேட் பண்ணணும், நம்மளை வந்து பிடிச்சி இழுக்கக்கூடாது. எனக்கு ரொம்ப நிறைய நாள் ஒரு சந்தேகம் உண்டு
சார் நம்ம ஊரில் 1947 நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. 50 வந்து ரிப்பப்ளிக் ஆகிட்டோம், ஜனநாயக நாடு. அன்னிலிருந்து இன்னைய வரையும் இப்போ திடீர்னு ஒரு சட்டம் ஒன்று வந்தது. கணவன் மனைவியை அடித்தால் மனைவி வந்து கேஸ் கொடுக்கலாம், வன்கொடுமைன்னு. அந்த ஜிஓ பாஸ் பண்ண அடுத்த நாளுங்க ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் ஒரு 300 பேருக்கு கியூவில் நின்னாங்க மனு கொடுக்க. இந்த 47 இன்னைய வரையும் ஏதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனைவி போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஆனால் உன்ன ஒய்ஃபை புருஷன் அடிக்கிறாங்க, மாமியார் அடிக்கிறாங்கன்னு கொடுக்குறாங்கல்ல, ஏதாவது ஒரு மனைவி போய் போலீஸ் ஸ்டேஷனில் என்னுடைய கணவன் தன் வருமானத்துக்கு மீறி சம்பாதிக்கிறான், அவன் மீது நடவடிக்கை எடுங்கள், ஒரு லேடி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குதா சார்? ஏன் கொடுக்க மாட்டாங்க? வாங்க சொல்றதே அவங்க தான், வாங்கலைன்னா திட்டுறதும் அவங்க தான். நீ எல்லாம் எதிர் வீட்டை பாரு எப்படி இருக்கான் அப்படின்னு. அதாவது மாமியாரிடம் அன்பாக இதெல்லாம் வந்து குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், நாடு எப்படி இருக்க வேண்டும், உறவு எப்படி இருக்க வேண்டும், ஒரு துறவி எப்படி இருக்க வேண்டும். துறவி என்பவன் அடுத்த மனிதனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். விஸ்வாமித்திரன் என்றவன் ஒரு ஆசிரியனாக இருந்தான், ஒரு குருவாக இருந்தது மட்டுமல்ல, ஒரு வழிகாட்டியாக இருந்தான். ஒரு பெற்றோர் ஸ்தானத்திலே பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வைக்க வந்தான். ஜனக மகாராஜா சீதையுடைய தந்தை இவன் வில்ல தூக்கிட்ட பிறகும் கேட்டான், தம்பி யாருன்னு. தயரதன் பையனோன்னு பக்குன்னு ஆயிடுச்சு அவனுக்கு. ஏன்னா 60,000 ஒய்ஃபு, பொண்ணு எப்படி குடிக்குதுன்னு ஆசிரியன் சொல்றான். அப்பதான் தசரத வளர்த்ததெல்லாம் வசிஷ்டன் தான், டீச்சர் நல்லவர். இப்படி ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும் எல்லாமே கம்மனுடைய வார்த்தை. சில வார்த்தை சொல்லி காமிப்பான், சில வார்த்தை சொல்லாம காமிப்பான். கைகை வரம் கேட்கிறாங்க, கண்ணே வேண்டும், உங்களுக்கு தெரியும், கண்ணே வேண்டும் என்னினும் ஈயக்கடவேன், என் உள்நேர் ஆவி வேண்டினும் நின்னே இன்றே உணதன்றோ பெண்ணே வன்மை கேக என் மானே பெருவாயல் மண்ணே கொல்னி மற்றையது ஒன்றும் வர. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 கேட்ட, 1 கொடுத்துட்டேன், இன்னொன்னு இருக்குல்ல அதை மறந்து. அந்த இன்னொன்னு என்னன்னு சொல்ல முடியல. ஏன் முடியலன்னா கம்மனுக்கே முடியல. எது ராமனை காட்டுக்கு அனுப்புறது, ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற வார்த்தை சொல்வதற்கு தசரதனுக்கு மனமில்லை, அதை எழுதுவதற்கு கம்மனுக்கும் மனம் இல்லை. எப்படி சேக்கிழார் முத்தநாதன் வந்து சிவனடியார் வேஷம் போட்டு வந்து கொன்னுடுவான், சேக்கிழார் எழுதும்போது சொல்லுகிறார் முத்தநாதன் தன் கருத்தினை முடித்தான். அவன் என்ன நினைச்சுன்னு வந்தானோ அதை முடிச்சிட்டான்றாரு. கொன்னுட்டேன்னு எழுதல. ஏன்னா ஒரு சிவனடியாரை கொன்னுட்டேன்னு எழுதுறதுக்கு சேக்கிழாருக்கு மனசு வரல. ராமன் காட்டுக்கு போகணும்னு நினைக்கிறதுக்கு இவனுக்கு மனசு வரல. அந்த மாதிரி மற்றையது ஒன்றும் வராது. அற்புதமானது. நம்மளே அப்படிதானே சார். எங்க அம்மா தம்பி வீட்டில் இருக்காங்க, தம்பிக்கு சம்பளம் அவ்வளோ கம்மி, டேப்லெட் வாங்கி கொடுக்கணும் எல்லாம் இருக்கு. அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு நானே ஒய்ஃபு கிட்ட சொன்னேன், இங்கே பாரு சும்மா நீ அவங்கள கிட்டவும் சேர்த்துக்க மாட்டேன், ஒன்று செய்யலாம், ஒன்று அம்மாவை இங்கே கூப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா மாதம் 5,000 ரூபாய் அனுப்பிச்சிடலாம். எங்கள் ஒய்ஃப் சொன்னான் 5,000 ரூபாய் அனுப்பிச்சிருங்க, இன்னொன்று சொன்னீங்களே அது மட்டும் வேணாம். கம்மனோட மனசு மாதிரி அவங்கள வீட்டுக்கு கூட்டின்னு வரேன்னு சொன்னது வேணாம், அது சொல்ல வரல. ஆக கம்பன் என்பவன், கம்மன் என்ற மானிடன், மானுடம் வாழ்வதற்கு அற்புதமாக ஒரு அரசன் எப்படி இருப்பான், ஒரு தந்தை மகன், ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று எண்ணித்தான் அவன் காவியத்தை படைத்தான். கம்பன் இன்று வந்தால் தன்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் வீணாகி போய்விட்டது என்று சொல்லி திரும்பவும் சென்று விடுவான். நன்றி வணக்கம்.